ஹலோ வீவர்ஸ், மாடுலர் கிச்சன் ரேக்குங்களாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கபோர்ட்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், என்னோடய கபோர்ட்ஸ்லாம் ரொம்ப டர்ட்டியாகவும் துரும்பாகவும் இருக்குது. இது 2 இயர்ஸாக விட்டுட்டதுனால இப்படி ஆயிடுச்சு. அதோட தண்ணியும் சால்ட்டே ஆயிடுச்சு. அதனால் இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சுங்க. வாங்க இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காஸ்டிக் சோடாவில் தான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன் நான். இது மாதிரி வேஸ்டட் பாத்திரத்தில் நம்ம யூஸ் பண்ணாத பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு காஸ்டிக் சோடா நான் கலந்துக்கிறேன். இதோட ஒரு லெமன், பெரிய லெமனாக எடுத்துக்கிறேங்க. நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வேஸ்ட்டு டூத் ப்ரஷ்ஷால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கட்டி கட்டியாக இருக்கிறத நல்லா கலந்து எடுத்துக்கிறேங்க. நல்லா கரைஞ்சிடணும். அப்போ தான் தண்ணி நம்மளுக்கு கிடைக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இருக்கிறதுலே மோசமான ரேக் இது தாங்க. ஏன்னா சின்ன சின்ன அறைகள் வரும். ரொம்ப இடுக்காகவும் இருக்கும். இது துடைக்கவும் எடுக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓரமாக இருக்கிற துரும்பு இந்த இந்த கம்பியிலலாம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. சின்ன ப்ரெஷ்ஷாக பார்த்து எடுத்துக்கங்க. டூத் ப்ரஷ்ஷு தான் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகுங்க. இதுக்கு பெரிய ப்ரஷ் எடுத்துடாதீங்க. ஏன்னா கையில் படாமல் இருக்கிறதுக்காக க்ளவுஸும் போட்டுக்குங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம். லெமனும் காஸ்டிக் சோடாவும் சேர்க்கறனால ரொம்ப பவராக இருக்குங்க. அதனால் ப்ரஷ்ஷில் பார்த்து அப்ளை பண்ணிக்கங்க. இது போல் சின்ன சின்ன ரேக்கு, கம்பி இந்த மாதிரி இடத்துலலாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. நல்லா நிறைய தேய்ச்சி அப்ளை பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு கைக்கு க்ளவுஸ் போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. கண்ணில் எதுவும் செதறாதபடி பார்த்துக்குங்க. நல்லா அப்ளை பண்ணியாச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா தேய்ச்சியாச்சு. இப்போ நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்விடில் ஸ்க்ரப்பில் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி போட்டு பாத்திரம் தேய்க்கிற எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ப்ரில்லு, விம்மு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. லிக்விடால் நல்லா தேய்ச்சி க்ரீன் கலர் ஸ்க்ரப்பால் தேய்ச்சி விடுங்க. ஸ்டீல் நாரை எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுனால கம்பிலாம் மாட்டிக்கும். அதோடு நம்ம மேலே தெளிக்கவும் ஆரம்பிச்சிடும். இந்த செதறாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரப்பிலே தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ எங்கெங்கே அப்ளை பண்ணியிருக்குமோ அந்த இடத்துல லிக்விட் விட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்க்ரப்புலே நல்லா போயிடுச்சு பாருங்கள். கம்பி இடுக்கலெல்லாம் பார்த்து தேய்ச்சி எடுத்துக்கங்க. இது போல் பின்னாடியும் திருப்பி தேய்ச்சிக்கலாங்க. பாக்ஸோட பின்பகுதியிலையும் தேய்க்கலாம். தேய்க்கும் போது நல்லா க்ளீனாக போது பாருங்கள். இது ஈஸியான மெத்தடாக இருக்குங்க. நல்லா தேய்ச்சாச்சுங்க. இப்போ வந்து சால்ட் இல்லாத தண்ணியாக நீங்கள் கழுவி எடுத்துக்கங்க. ஏன்னா துரும்பு பிடிக்காத அளவுக்கு சால்ட் இருக்கக்கூடாது தண்ணி. போர்வெல்லில் சால்ட் இல்லாத தண்ணியாக பார்த்து நீங்கள் கழுவி எடுத்துக்கங்க. மேலிருந்து கழுவிவாங்க. ப்ளைவுட்டில் படக்கூடாது. ஃபஸ்ட்டு ஊற விட்டுறக்கூடாது ப்ளைவுட்டை. அதனால் மேலேருந்து இந்த ஸ்டீல் படுற இடத்துல மட்டும் கழுவி எடுத்துக்கலாம். அப்புறம் மேலே வந்து ப்ளைவுட்டில் ஹேண்டெல்லாம் பார்த்து நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். முன்னே எவ்வளோ துரும்பாகவும் அழுக்காகவும் இருந்தது இடுக்கெல்லாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துமா வெயிலில் காய வச்சிடலாம். அதோட அடுத்த ரேக் எடுத்தும் இதே மாதிரி அப்ளை பண்ணிடுறேங்க. என்னோடய கை க்ளவுஸ்லேயே ஸ்க்ரப் இருக்கிறதுனால நான் அதிலே அப்ளை பண்ணிடுறேன். நல்லா தேய்ச்சும் விட்டுறேன். மேலே தெளிக்காத அளவு பார்த்து தேய்ச்சி விட்டுக்குங்க. மேலே செதறக்கூடாது. கண்ணு மேலே, நம்ம உடம்பு மேலே, கை மேலெலாம் ஸ்கின்னில் படாத அளவுக்கு பார்த்து தேய்ச்சிடுங்க. இந்த துரும்புலாம் நல்லா போயிடுங்க. இந்த காஸ்டிக் சோடா நல்லா யூஸாக இருக்குது. இது போல் நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால தான் ஒரு வீடியோ போடலான்ட்டு இது காமிக்கிறேங்க. பாருங்கள் இடுக்கில் எவ்வளோ டர்ட்டியாகவும் இருக்குது பாருங்கள். கழுவுன பிறகு எவ்வளோ க்ளீனாக போயிடும் பாருங்கள். இது பாருங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ க்ளீனாகவும் சுத்தமாக வந்திருக்கு பாருங்கள். என்ன தான் நம்ம தொடச்சி எடுத்தால் கூட இந்த நீட்னஸ் கிடைக்காது. நம்ம தொடச்சி விட்ட கெமிக்கலோ அழுக்கோ இந்த ஓரமாக இடுக்கலெல்லாம் நின்றுடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். போர்டுலாம் கூட எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது போல் மற்ற ரேக்கையும் நான் கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துருக்குங்க. போர்டில் தண்ணி பட்டதுனால தான் வெயிலில் 1 ஹவர் காய விட்டு எடுத்துன்னு வந்திருக்கேங்க. இப்போ எல்லா ரேக்கும்
இதே போல் வாஷ் பண்ணி கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ உள்ள கபோர்ட்குள்ளேயும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒயிட் டர்மண்டின் தைலம்னு சொல்லுவாங்க. இது கெரோசின் மாதிரி தான். இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றிக்கலாங்க. ஸ்ப்ரே அடிக்கிற பாட்டிலாக பார்த்து கொஞ்சமாக கலந்துக்குங்க. இது போல் ஸ்ப்ரே அடித்து தொடச்சிக்கலாங்க. பூச்சி அடிக்காததுக்காகவும் பூச்சி சேராததுக்காகவும் இந்த ஸ்மெல்லுக்கு சேராது. அதனால் நான் இது மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே அடித்து தொடச்சி எடுத்துக்கிறேங்க. என்னோடய கபோர்டு வந்து பூச்சி அடிக்காது, தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது, நல்லா ஈஸியாக தொடச்சிக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது போல் மற்ற ரேக்கையும் ஸ்ப்ரே அடித்து தொடச்சி எடுத்துக்கலாம். இதோட ஸ்மெல்லுக்கே பூச்சி வராதுங்க. கிச்சனில் எந்த பூச்சியும் பல்லி கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி எதுவும் வராதுங்க. இப்போது இந்த கம்பி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய்லாம் விட்டுக்கலாங்க. இவ்வளோ பெரிய பாக்ஸு இந்த ஸ்ப்ரிங்கில் தான் தாங்கி நிற்குது. அதனால் இதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய்லாம் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுறதுனால ஈஸியாகவும் லூஸாகவும் இருக்குங்க. கபோர்ட் திறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது பாருங்கள், எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ பெரிய வெயிட்டான பாக்ஸு இந்த ஸ்ப்ரிங்கில் தான் நிற்குது. அதனால் இதையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது போல் எல்லா பாக்ஸும் மாட்டிட்டேன். மேலே இருக்கிற போர்ட்ஸையும் இந்த ஸ்ப்ரே அடித்து தொடச்சிக்கிறேன். இது போல் 2 இயர்ஸ்க்கு ஒரு முறை க்ளீன் பண்ணி நம்ம கிச்சனை பராமரித்து வச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.